ஹலோ கைஸ், வெல்கம் டு சூர்யா கேமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேண்டம் பிளேஸோட போனோம்னா என்னென்ன கொடுமையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம தான் முன்னாடி போய் அடிச்சிட்டு இருப்போம், இவனுங்களாம் பின்னாடி அப்படியே நின்று பார்த்துட்டு தான் இருப்பானுங்க. ரிவைவ் கூட பண்ண வர மாட்டானுங்க. அதுதான் இதில் கொடுமையான விஷயமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் மட்டும் தான் அடிச்சுட்டே இருப்பேன், இவனுங்க எல்லாரும் அப்படியே நின்றுட்டு தான் இருப்பானுங்க. ஒரு ரவுண்டுமே 2 டவுனு 3 டவுன் அப்படின்னு வச்சுட்ருப்பேன். ஆனால் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் நான் யாரையுமே அடிச்சிருக்க மாட்டேன். ஓகேவா? சரி, நம்ம டீம்மேட்ஸ் என்ன பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கானுங்க, ஃபஸ்ட் ரவுண்டு பயங்கரமாக அடிப்பானுங்க. நான் ஒரு கில் கூட அடிச்சிருக்கவே மாட்டேன். ஓகே, இவனுங்களே முடிச்சுட்ருவானுங்க அடிங்க, நம்ம சும்மா இருந்தால் போதும், சும்மா பேக்கப் மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதையே வேறு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் ஏதோ பிஸ்டல் வச்சிருக்கானுங்க எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஈஸியாக எல்லோரும் உள்ளே பூந்து 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் 2 பேர் அடிச்சிட்டானுங்களே போல். நான் சரியாக அதை கூட பார்க்கல. நான் இந்த சைடு தான் சுற்றிட்டு இருந்தேன். எனிமி எங்கன்னே தெரியல. நான் கடைசி வரைக்கும் தேடிகிட்டே தான் இருப்பேன் இந்த ரவுண்டில். ஆனால் அடுத்த ரவுண்ட்லன்னு பார்த்தா எனிமி எல்லோரும் என்ன தான் தேடிட்டு இருப்பானுங்க. ஏன்னா என் டீம்மேட்ஸ் தான் எல்லாருமே செத்துருவானுங்களே, நான் மட்டும் தான் கடைசி வரையும் நின்றுருப்பேன். ஸோ என்ன தான் அடிக்கிறது எல்லாருமே தேடிட்டு இருப்பானு. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சு. இவனுங்களை நினச்சா ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது. எடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு கம்முன்னு நம்ம டீம்மேட்ஸோடய போயிருக்கலாம். ஸோ அவனுங்களுக்கு ஒருத்தருக்கும் கால் பண்ணி கூப்பிட்டு நிற்க வச்சு, அதெல்லாம் கடுப்பு, பெரிய ப்ராசஸ்ஸு. ஒருத்தரும் கேட்டால் இது அவனுக்கு தான் வேலை இருக்கிற மாதிரி, வேலையில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்னு சீன் போடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போகலாம், தனியாக ரேங்க் புஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் ரவுண்டு பார்த்தோம்னா இந்த இடத்துலேருந்து நான் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். இவனுங்க எல்லாருமே போய் விழுந்துருவானுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தா 2 பேர் டவுன் ஆயிடுவானுங்க. நானும் இன்னொருத்தன் 3 பேருமே டவுன் ஆயிடுவானுங்க. நான் ஒருத்தன் ரிவைவ் பண்ணிடுவேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுடுற பட்டன் மேலே விரல் படலை, அந்த கதையாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இல்லைனா நான் தான் ஃபஸ்ட் பிளேட் கொடுத்துருப்பேன். ஸோ தப்பிச்சிட்டாங்கிறத பார்த்தா ஒருத்தன் டவுன் வச்சிட்டாங்க நம்ம டீமில். அவன் கில்லும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தா இன்னொருத்தனும் டவுன் ஆயிடுவான். மெடிக்கிட்டு கூட சுற்றல, அதுக்குள்ளே இன்னொருத்தன் டவுனு. அவனையும் கில்லு கன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. இப்போ என் கூட ஒருத்தன் இருக்கான்ல, அவனையும் டவுன் பண்ணிடுவானுங்க ஆக்சுவலாக. அப்புறம் அவனையும் நான் தான் போயிட்டு ரிவைவ் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வந்து பைசா பிரயோஜனம் இல்லை, பேசாமல் அதுக்கு ரிவைவே பண்ணாமல் இருந்திருக்கலாம். சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளேயே நல்லா மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க வரத்துக்கு. ஸோ ஒரு டவுனு, மறுபடியும் ஊக்காங்க போட்டு மறுபடியும் அவனையும் டவுன் பண்ணிடுவேன். 2 டவுனு. ஸோ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பக்கம் குதித்து கீழே விழுந்துருவேன். ஸோ இல்லை கில்லெல்லாம் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த 2 கில்லுமே எனக்கு வராது கடைசி வரைக்கும். அங்கே 3ஆவதாக ஒருத்தன் விட்றான், அவனையும் டவுன் பண்ணிடுவேன். ஓகே, அவனோட கில்லு மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். சரி, மேலே நம்ம டீம் திரும்ப டவுன் வச்சிட்டானுங்க. மேலே போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் உட்காந்து ரிவைவ் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தெரியவே இல்லை கொஞ்சம் கூட. ஸோ அவன் அடிச்சிருவான். அவன் ஒருத்தன் தான் கடைசியாக இருந்தான். அவன் ஒருத்தன் தான். 3 பேரை டவுன் பண்ணேன். கடைசியில் அவங்க ஒருத்தன் மட்டும் என்ன அடிச்சிட்டான். ஓகே, இதோட 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தா எனிமீஸ்லாம் துரத்தி அடிச்சிருந்தானுங்க நம்ம ஆளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் வந்துட்டு ஒருத்தனை கூட டவுன் வைக்கல. எல்லாரையும் பிடிச்சி நான் தான் அடிச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் போயிட்டு விழுந்துக்கிட்டே தான் இருந்தானுங்க. இப்படியெல்லாம் விழுந்து அப்புறம் அவனுக்கு எல்லாம் 4 பேர் ஒன்றா சேர்ந்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிக்கிறானுங்க என்கிட்ட. ஸோ இந்த இடத்துல 2 பேரை நான் டவுன் வச்சுருவேன். ஒருத்தன் அந்த மரத்து ஓரமாக வருவான், அவனை வந்து டவுன் வச்சுருவேன். அவனுக்கு ஒருத்தன் பேக்கப் வருவான், அவனையும் டவுன் வச்சுருவேன். ஆக்சுவலாக வச்சுட்டு ஊக்காங்க போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் க்ளோவால் எதுவும் இல்லை, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆடி இருந்துருக்கலாம். நான் தான் அவசரப்பட்டு இன்னொருத்தனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிட்டு டவுன் ஆயிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டவுனு, ஊக்காங்க போட்டு மெடிக்கிட் போட்டுருந்தேன். அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், அவன் கவனிக்கல என்ன. நான் ஊக்காங்க போட்டிருக்கதே அவன் கவனிக்கல. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அடிக்க பார்த்தா ஒரு 2 டேமேஜ் தான். மேலேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்கிட்ட க்ளோவாலும் இல்லை, கவர் எடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ளே அடித்து டவுன் பண்ணிட்டானுங்க. நம்ம டீம்மேட்ஸ் இன்னும் 2 பேர் அங்கே பாருங்கள், அந்த மேப்பில் எங்கே போய் விழுந்துட்டுருக்கான். அதுலேயும் ஒருத்தன் ஜோனில் அடிபட்டு விழுந்திருக்கான் போல். அங்கே போய் விழுந்திருக்கான். அவ்வளோதான், இந்த ரவுண்டையும் முடிச்சு விட்ருவானுங்க. இன்னொருத்தனையும் அடிச்சிருவானுங்க ஈஸியாக. ஸோ இந்த ரேண்டம் பிளேஸோடு போனோம்னாவே இதுதாங்க கொடுமையான விஷயம். வரக்கூடையும் வரமாட்டானுங்க. இவனுங்க தனியாக போய் அடி வாங்கிட்டு இருப்பானுங்க. ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. நம்ம டீம் பிளேயர்ஸ் கூட அந்தளவுக்கு அவனுக்கூடையும் கோஆர்டினேஷன்லாம் இருக்காது. ஆனால் இருந்தாலும் ஒரு டைம் சொன்னோம்னா நம்ம எங்கேயாச்சும் டவுன் ஆனோம்னா வந்துருவானுங்க பார்த்துட்டு. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்லேயும் வந்துட்டு ஒரு டவுன் தான் வைப்பேன். ஆமாம், ஒரு டவுன் தான் வைப்பேன் இந்த இடத்துல. ஏன்னா க்ளோவாலும் இருக்காது. வெட்ட வெளியில் ஃபைட்டுனா எங்கே போயிட்டு என்ன பண்ணுறது. ஒரே ஒரு டைம் ஊக்காங்க மட்டும் போடுவேன். அவனுங்க எல்லாம் க்ளோவால் அது இதுன்னு போட்டுட்ருப்பானுங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏடபிள்யூமில் ஒரு அடி வச்சிட்டானுங்க. நம்ம டீம்மேட்ஸை டவுனே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு மேலே ரஷ் பண்ணோம்னா, ஏன்னா அவனுங்க எல்லோரும் பாதி தூரம் வரைக்கும் ரஷ் பண்ணி வந்திருப்பானுங்க. இதுக்கு மேலே பிளைண்டாக ரஷ் பண்ணோம்னா நம்மளை அடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே போகலை. இங்கேயே நிற்கலாம், அவனுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்தேன். அதே மாதிரி இங்கே ஒருத்தன் வருவான். இங்கே வந்துட்டு அந்த எலும்பு கூட்டு இருக்குதுல்ல, அது மேலே ஏறி போகிறதுக்கு போயிட்டுருப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடுவான். இதோ வந்துட்டான். அவன் பாட்டுக்கு என்னை பார்க்கல, இந்த சைடு யார் இருக்கிறோன்ட்டு அவன் பாட்டு ஏறி போயிட்டான். அவன் பின்னாடியே போய் அடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் எப்படியும் அந்த பக்கம் நம்ம டீம்மேட்ஸ் யாருமே இல்லை.
எப்படியும் அவன் பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா, எனிமி யாரும் இல்லைன்னு திரும்ப ரிவர்ஸில் வந்தாலும் வந்துருவான். நம்மள பிடிச்சு அடிச்சிட போகிறான்னு நினச்சிருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டான். இதுக்கு மேலே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடித்து டவுன் பண்ணிடுவேன். பார்த்தா லாங்லேருந்து ஒருத்தர் ஸ்னைப்பரில் வழி கொடுத்துருவான் மறுபடியும். க்ளோவால் ஒரே ஒரு க்ளோவால் இருந்துச்சு, அதை போட்டுருவேன். ஆக்சுவலாக இன்னொரு க்ளோவால் இருக்கும். இது ஒன்று போட்டுட்டு மெடிக்கிட் போட்டு ஊக்கங்க போட்டு அந்த சைடு போவேன். போய்ட்டு அவனுங்கெல்லாம் டேமேஜ் பண்ணாலும் நல்லா க்ளோவாலாம் வச்சு போட்டு நல்லா எஸ்கேப் ஆகிட்டானுங்க. நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவே 2 பேர் விழுந்துட்டானுங்க. இன்னும் ஒருத்தன் மட்டும் அங்கே மேலேருந்து கீழே குதிச்சிட்டு இருப்பான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் ஓடுவான். அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன், அவன் அதுக்குள்ளே க்ளோவால் போட்டுருவான். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட ஒரே ஒரு க்ளோவால், ஜோனும் வந்துடும். ஊக்கங் பவரும் கிடையாது இதுக்கு மேலே. அப்புறம் என்ன பண்ணுறது, போயிட்டு அடி தான் வாங்க முடியும். 4 பக்கமும் சுற்றி போட்டு பிரித்து எடுத்துருவானுங்க என்ன. அவ்வளோதான், பிரிச்சுட்டானுங்க. நம்ம டீம்மேட் தான் என்ன பண்ணுறானே தெரியல. அங்கே ஒருத்தன் பார்த்திங்கன்னா தனியாக சுற்றிட்டு இருப்பான். 1v2 தான், ஈஸியாக பண்ணலாம். ஆனால் அதுவும் பண்ண மாட்டான். இவனையும் அடித்து கில்லு எடுத்துருவானுங்க. இவன் யாரையும் டவுன்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு 2 பேருமே அடிச்சிருவானுங்க. ஓகே கைஸ், யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி லைக் பண்ணிடுங்க. ஸோ வேறு இன்னொரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிமிட்ரி கேரக்டர் யூஸ் பண்ணி எத்தனை டவுன் பண்ணாலும் எந்திரிச்சு எல்லாம் எழுப்பி விட்டு போயிடுவானுங்களா அவன் டீம்மேட்ஸு. அந்த அதை பேஸ் பண்ண ஒரு கண்டென்ட் இருக்குது. ஏன்னா கிளாஸ் கோடு ரேங்க்லேயே தான் அந்த டீமும் வந்தானுங்க. பார்த்திங்கன்னா பயங்கர மேட்ச் அது. எவ்வளோ டவுன் வச்சாலும் ரிவைவ் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ அந்த கண்டென்ட் ஒன்று இருக்குது. அதை நெக்ஸ்ட் அதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ இந்த ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னும் நாங்கள் வின் பண்ணுறதுக்கு 3 ரவுண்டு அடிக்கணும். அவனுக்கு இன்னும் 1 ரவுண்டு அடித்தா ஓகே. ஸோ இதிலேருந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளே தான் இன்னும் இது பண்ணி ஆடணும் மாட்டேங்குது, பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அடிக்க ஆரம்பிப்பேன் மறுபடியும். பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் இதில் கொஞ்சம் ஒருத்தன் காப்பாற்றி விட்டுருவான். ஏன்னா நானே இந்த ரவுண்டில் விழுந்துருவேன். ஏன்னா எங்கேருந்து வந்தானே தெரியாது. அந்த எனிமி பின்னாடி இருந்து வந்து அடிச்சிருவான். எல்லாருமே டவுன் வச்சுருவானுங்க. அதுவும் எனிமி வந்து நம்ம இடத்துல பூந்து சூறையாடிக்கிட்டு இருப்பான். எல்லாரையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம டீம்மேட் ஒரே ஒருத்தர் மட்டும் எப்படியும் நின்று கடைசியில் அடித்து கொடுத்துருவான். நானே அதான் நினச்சிருந்தேன், ஒரு ரவுண்டு மட்டும் அடித்து கொடுத்துட்றா, அதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நானே இருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம டீமில் ஒரு டவுனு. நான் போய் ரிவைவ்லாம் பண்ணல. ரிவைவ் பண்ண போய் நம்மள அடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் ரிவைவ் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் எந்த சைடில் இருந்து வந்தானே தெரில. நம்ம இடத்துக்கு எப்படி எந்த பக்கம் சுற்றிட்டு வந்தானே தெரில, வந்து அடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா என்ன டவுன் பண்ணான். குடுன்னு ஓடனா நம்ம டீம்மேட் ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 1v1 இதுதான். அதோ நம்ம டீம்மேட் அங்கே இருந்தான் ஜோன் பக்கத்தில். சரி அடி வாங்கிடுவான் நாட்டிங்குது, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா டக்குன்னு அடிச்சிட்டான். என்னாலே நம்ப முடியல. ஸோ அடிக்கிறானுங்க நம்ம டீம்மேட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. எப்படியோ வின் பண்ணிட்டோம், தடுமாறி வின் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் பிளேஸ் கூட போனீங்கன்னா ஒரே ஒரு என்னோடய அட்வைஸ் என்னென்னா, சத்தியமாக ரஷ் பண்ணி ஆடவே ஆடாதீங்க. ஏன்னா உங்களை காலுக்கு அடியிலே இருந்தாலும் எவனுமே ரிவைவ் பண்ண வரமாட்டானுங்க ரேண்டம் பிளேயர்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி இருந்து பேக்கப் ஆடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓசிக்கில் போட்டுருங்க போய் அவனுங்களோட சேர்ந்து. அவனுங்களை முன்னாடி அடிக்க விட்டுட்டு நீங்கள் போய் சும்மா ஒரு 2 தட்டி கில் எடுங்க. அதுதான் பெட்டர் ரேண்டம் பிளேயர்ஸோட விளாட போனீங்கன்னா. இப்போ நம்ம டீம்மேட்ஸோட போனோம்னா அது கதையே வேறு. நம்ம ரஷ் பண்ணி போகிறது, ஓசிக்கில் எடுக்கிறது, அதுக்கெல்லாம் கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கோம். இங்கே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நானே அதனால தான் பேராஃபல் எடுத்துகிட்டு லாங்லேயே நின்றுருந்தேன். நான் ரஷ்ஷிங்கே ஆடலை எங்கேயுமே அந்த இடத்துல அந்தளவுக்கு. பார்த்திங்கன்னா இதே மாதிரியே தூரத்துலேருந்து இந்த டேமேஜ் கொடுக்குறது, இல்லைனா தூரத்துலேருந்து அடித்து கில் எடுக்கிறது, அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டீம் சைடு அதிகமாக ஆள் இருந்துட்டு அப்படி இருந்தால் மட்டும் சரி அடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஷ் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் அந்த லாங்கில் இருந்தவொடனே டவுன் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாருமே டவுன் ஆகிட்டானுங்க. நம்ம டீம்மேட்ஸ் அந்த சைடு அடிச்சிட்டானுங்க. இன்னும் ஒருத்தன் இருப்பான். நான் ஒருத்தன் டவுன் வச்சேன். கடைசியாக இருக்கிறவனையும் நான் தான் அடிப்பேன். ஆக்சுவலாக அவனையும் அடிச்சிருவேன். பார்த்திங்கன்னா 3க்கு 3 அப்படின்ட்டு மேட்ச் ரவுண்ட்ஸ் வந்துட்டு ஈக்குவல் ஆகிடும். ஒன்று கவனித்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் நம்ம டீம்மேட்ஸ் யாருமே டவுனே ஆகலை. அதுதான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ தான் கடைசி ஆளுங்க தான் இருக்கிறான். அவனையும் நான் டவுன் பண்ணிடுவேன். அவனுக்கெல்லாம் நான் தான் எடுப்பேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டானுங்க, கில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை அடித்து இந்த ரவுண்டு முடிச்சிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா 3க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ கடைசி ரவுண்டு அது இன்னும் செம்மையான ரவுண்டு. ஆக்சுவலாக எல்லாருமே சேர்த்துருவானுங்க. 2v4 பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் 3 பேரையுமே நான் தான் அடிப்பேன். ஆக்சுவலாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ரவுண்டு அப்படி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என் லைஃப்லேயே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிளச் பண்ணனதே இல்லை. 1v4 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் 1v3 தான் பண்ணுவேன் கடைசியில். ஏன்னா கடைசியில் வந்துட்டு எலிமினேட் ஆயிடுவான். 3 பேரை அடிச்சிருவேன். சரி அவனையும் அடித்து ஏஸ் அடிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருந்தேன். அவன் எலிமினேட் ஆயிடுவான். ஆக்சுவலாக அவனுங்களுக்கு விளாட தெரியலையா, ஏன்னா வரிசையாக 3 பேரை அடித்து கிளச் பண்ணுற அளவுக்கு நானும் அந்தளவுக்குலாம் ப்ரோ பிளேயர் கிடையாது. நம்மகிட்டே வந்து விளாட்றானுங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்ஸில் 2 பேர் காலி ஆகிட்டானுங்க. மீதி நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். ஆப்போசிட்டில் வந்துட்டு 2 டவுன். அது 2மே வந்துட்டு ரிவைவ் பண்ணி விட்டுருவானுங்க. அவனுங்க 4 பேருமே இருப்பானுங்க, நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். ஸோ நான் டபுள் பேரல்லையே தான் அடிப்பேன் அவனுங்க 3 பேரையுமே.
ரீலோட் பண்ணி அடிச்சிருவேன் அந்த ஒரே இடத்துலையே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போதும் இந்த சைடு அவன் ரைட் சைடில் வருவான். ஸோ அந்த சைடு போகிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனை அடிச்சுட்டு சரி கன்னை ஸ்விட்ச் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லி டவுன் வச்சுருவேன். வச்சுட்டு அந்த பக்கம் போய் கவர் எடுக்கலாம். ஏன்னா அங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா வந்து பிரிச்சுருவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்துட்டு இல்லை கன்ஃபார்ம் பண்ணலான்னு அடிச்சிருந்தேன். இன்னொருத்தன் வந்தான், அவனுக்கும் அடி. அடுத்து வீட்டுக்கு உள்ளே ஒருத்தன் வந்தான், அவனுக்கும் அடி. 3 டவுனுமே வச்சுருவேன் டக்குன்னு. ஸோ இன்னும் ஒருத்தன் மட்டும்தான், அவன் எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த கிளட்ச் என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபையான ஃபினிஷ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட், நல்லா ஃபன்னான கண்டென்ட், இந்த சிஎஸ்ஏ பிஆர் ரேங்க்டு போனதெல்லாம் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவாக அதெல்லாம் நான் போடுறேன். முக்கியமாக நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா அந்த டிமிட்ரி கேரக்டர் வச்சு அலப்பறை பண்ணுற அந்த வீடியோ தான் போட போகிறேன். ஓகே கைஸ், பை. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை. கைஸ்.